மயிலாடுதுறை மாவட்டம் தானேஷ்கோட்டை அருகே கருப்பு கொடியுடன் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக இன்ஜின் இவற்றை வைத்து மீன்பிடிப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இதுகுறித்து புகார் கொடுத்தும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளையும் அண்மை தகவல்களாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்கலாம். செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளன. 5000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள், 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரைத்திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி பூம்புகார், தந்திரபாடி மீனவ கிராமங்கள் மீன்பிடி தொழில் செய்வதால் மீன்வளம் பாதிக்கப்படுவதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மீனவ கிராமமான தரங்கம்பாடி மீனவ கிராமத்தின் தலைமையில இன்று மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி படகில் கடலில் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக குதிரைத்திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்யும் பூம்புகார், தந்திரபாடி மீனவ கிராமங்களின் மீது பலமுறை புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத மீனவத்துறையை கண்டித்தும் மீனவர்கள் இன்று தொழில் மறியலில் ஈடுபட்டும் இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த போராட்டத்தில் தரங்கம்பாடி, சின்னமுடி, குட்டியாந்தூர், பெருமாள்பேட்டை, வெள்ளக்கோயில், புதுப்பேட்டை, தாழம்பேட்டை, சின்னமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமத்தில் கலந்து கொண்டு 70க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளும் கருப்பு கொடியை கட்டியும் கடலில் தரங்கம்பாடி துறைமுகத்தில் இருந்து தேனிஸ்கோட்டை வரை கடலில் அங்கு தேனிஸ்கோட்டை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் 700க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோர் தரங்கம்பாடி கடற்கரையில் கடலில் இறங்கி கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அரசை கண்டித்தும் நடவடிக்கை மீன்வளத்துறை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பிட்டு வருகின்றனர். மேலும் சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை தலைமையிலான போலீசார் மற்றும் கடலோர போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அந்த மீனவ கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மீனவர்கள் அங்கிருந்து 700க்கும் மேற்பட்ட புறப்பட்டு தரங்கம்பாடி கடை வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அங்க இப்ப போலீசார் மற்றும் தரங்கம்பாடி தாசில்தார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.